வணக்கம். வளைகுடா தமிழ்ச் சங்கம் துபாய் சார்பில் தமிழக அரசின் தமிழ்ச்செம்மல் விருதாளர் திரு மா. சுந்தரராஜன் அவர்கள் எழுதிய நீதியில் சிலம்பு என்ற நூல் இணையவழி அறிமுக நிகழ்ச்சியாக 7வது நிகழ்வாக நடக்கிறது. தற்போது இந்த நிகழ்ச்சியிலே நம்முடைய இலங்கை காப்பியக்கோ டாக்டர் ஜின்னா ஷரீஃபுதீன் உள்ளிட்ட இலக்கிய ஆளுமைகள் பலர் இணைந்துள்ளார்கள். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியிலே மேலும் பல இலக்கிய ஆளுமைகள் இணைய இருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சியில் இணைந்து நம்முடைய இலக்கிய அவர்களுடைய கருத்துக்களை வழங்க இருக்கிறார்கள். அதற்கு முன்னதாக நாம் இந்த நிகழ்ச்சியை இறைவனின் திருப்பெயரால் இந்த நிகழ்ச்சியை நாம் தொடங்குகிறோம். தொடக்கமாக இந்த நிகழ்ச்சியிலே நம்முடைய ராமநாதபுரம் முத்தமிழ் மன்றத்தின் தலைவர் கவிஞர் மானுட பிரியன் அவர்கள் நம்முடைய நூலாசிரியர் திரு மா. சுந்தரராஜன் அவர்கள் குறித்த அறிமுகத்தையும் திறனாய்வையும் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தமிழே உள்ளம் கவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமலரே, ஒளியுமிழும் புதுநிலவே, அன்பே அழகே அமுதே, பண்பே பணியே, கனியே, பசுந்தொகை மயிலே, பலரசு சுவையே, மரகத மடியே, மாணிக்கச் சுடரே என்றெல்லாம் அழைத்திட தோன்றினாலும் தமிழ் என்று அழைப்பதிலே உள்ள இன்பம் அடடா என் தாய் திரு தமிழே, உன்னை ஏற்றி போற்றி பாசுரம் பாடியவனாய். வளைகுடா தமிழ்ச்சங்கம் நடத்துகின்ற இணைய வழியின் மூலமாக நடத்துகின்ற இந்த நிகழ்வின் தலை சான்ற தலைவர் அவர்களே, இந்த நிகழ்வை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை நண்பர் இலக்கிய சான்றாண்மை முதுவை ஹிதாயத் அவர்களே, இதில் வாழ்த்துறை வழங்க இருக்கக்கூடிய ஆன்றோர் பெருமக்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு நன்றியுரை சொல்ல இருக்கக்கூடிய மற்றும் இந்த நிகழ்வை ரசித்து கொண்டிருக்கக்கூடிய இலக்கிய ஆர்வலர்கள் உங்கள் அத்துணை பேருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை சமர்ப்பித்து, முகவை என்று சொன்னால் சுந்தரராஜன் பெயர் நினைவுக்கு வரும். சுந்தரராஜன் என்று சொன்னால் முகவை நினைவுக்கு வரும். அப்படிப்பட்ட தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமையாக இலக்கிய செழுமையும் செந்தமிழுக்கு தன்னை அர்ப்பணித்து கொண்ட ஒரு மிகப்பெரும் சிந்தனை கருவூலம்தான் எங்கள் ஐயா சுந்தரராஜன் அவர்கள். கம்பன் கழகத்தினுடைய நிறுவனராக, சேது செம்மொழி இலக்கிய பேரவையின் நிறுவனராக, முத்தமிழ் மன்றத்தின் கௌரவ தலைவராக, பல்வேறு இலக்கிய அமைப்புகளிலெல்லாம் அங்கம் வகித்து தங்க தமிழுக்கு ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டியாக இருக்கிறார்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை. அவர் தன்னுடைய ஆடிட்டிங் தணிக்கையாளர் என்று சொன்னாலும் தமிழ் மீது கொண்டிருக்கக்கூடிய காதலின் காரணமாக ஏறக்குறைய எண்ணற்ற நூல்களை அவர் எழுதியிருக்கிறார். ஏறக்குறைய 15 நூல்கள் இன்றைக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த சொற்பொழிவாளர், பட்டிமன்றத்தினுடைய நடுவர், எங்களையெல்லாம் மேடைகளில் வைத்து அலங்கரிக்கக்கூடிய ஒரு ஆன்றமைந்த ஒரு மிகச்சிறந்த மனித நேயத்துடைய பக்கங்களை புரட்டி பார்க்கின்ற மானுடத்தினுடைய மையலை எழுதக்கூடிய ஒரு சான்றாண்மை மிக்க ஒரு மனிதர். 21ஆம் நூற்றாண்டில் நாங்கள் வாழுகிறோம் என்று சொன்னால் அப்படிப்பட்ட தகமையாளர்களை பார்ப்பது அரிது. யான் பெற்ற இன்பம் வையகம் பெற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இந்த தமிழ் மண்ணுக்கும் தமிழ் பண்ணுக்கும் தங்களுடைய பங்களிப்பை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். உலகத்தினுடைய பூபாகத்தில் கத்தாராக இருக்கட்டும், மலேசியாவாக இருக்கட்டும், சிங்கப்பூராக இருக்கட்டும், புருனேயாக இருக்கட்டும், இப்படி எண்ணற்ற நாடுகளிலெல்லாம் இலக்கிய பங்களிப்பை ஆற்றி அங்கே மிகப்பெரும் விருதுகளை எல்லாம் பெற்று முகவை மண்ணுக்கு, ஆம் தமிழகத்திற்கு ஒரு மிகச்சிறந்த விடியலை வழங்கிய ஒரு வார்ப்பிளம்பு என்று சொன்னால் மிக இல்லை. அப்படிப்பட்ட ஐயா அவர்களுடைய புத்தகம் நீதியின் சிலம்பு என்கிற இந்த புத்தகத்தை திறனாய்வு செய்வதற்கு வாய்ப்பு வழங்கிய வளைகுடா தமிழ்ச்சங்கத்துடைய தகை சான்ற தலைவர், அதனுடைய பொதுச் செயலாளர் நம்முடைய அருமை நண்பர் முதுவை ஹிதாயத் அவர்கள், உங்கள் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு வணக்கத்தை சமர்ப்பித்து, இந்த நூலை பற்றி
என்னை எங்களுடைய தலைவர் அவர்கள் ஐயா சுந்தரராஜன் அவர்கள் திறனாய்வு செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த புத்தகம் நீதியின் சிலம்பு என்கிற இந்த புத்தகம் மிக ஒரு அற்புதமான புத்தகம். புதிய நோக்கோடும் புதிய செருக்கோடும் ஒரு மிடுக்கோடும் இன்றைய வாழ்வியல் பிரச்சனைகளை அலசி ஆராய்கின்ற அளவிற்கு ஏதோ 1ஆம் நூற்றாண்டில் 2ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட சிலப்பதிகாரத்தினுடைய செய்திகளை எல்லாம் இன்றைய வாழ்வோடு ஒப்பிட்டு எழுதியிருக்கிறார் என்பதுதான் இதிலே கூடுதல் சிறப்பு. உதாரணத்திற்கு வால்மீகி என்று சொல்லக்கூடிய ஒரு கல்வன், வழிப்பறி கொள்ளைக்காரன் அதாவது ராமகாதையை எழுதினான். ஒரு மாமன்னனை பற்றி ஒரு சாதாரண குடியானவன் எழுதினான். ஆனால் சிலப்பதிகாரத்தை ஒரு மாமன்னன் ஒரு குடியானவரை பற்றி, கோவலன் கண்ணகியை பற்றி எழுதுகிறான் என்று சொன்னால் இதிலே ஒரு மிகப்பெரிய சிறப்பு இருக்கிறது. ராமகாதையை எழுதுகிறவன் ஒரு சாதாரண ஆள். ஆனால் சிலப்பதிகாரத்தை எழுதுகிறவன் ஒரு மாமன்னன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நிமித்திகன் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒருவன், ஜோசியக்காரன் வந்து என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், சேரன் செங்குட்டுவன் ஆட்சி கட்டிலே அமருவான் என்று சொன்னால் உன்னுடைய சாம்ராஜ்யம் அழிந்து சிதைந்துவிடும், ஆகையினால் அவன் ஆட்சி பொறுப்பை ஏற்க முடியாது என்று ஜோசியம் சொல்லுகிறது என்று சொன்ன பொழுது, என் அண்ணன் இருக்கிற பொழுது நான் எப்படி ஆட்சி பொறுப்பை ஏற்க முடியும், அந்த ஜோசியத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் என்று சொல்லி இளங்கோ நாட்டை விட்டு வெளியேறி துறவு பூண்டு வெளியேறுகிறான். இளங்கோ அடிகளாக மாறுகிறான். சிந்தித்து பார்க்க வேண்டும். புரட்சியின் தொடக்கம் சிலம்பினுடைய ஆரம்பத்திலே தொடங்கி விடுகிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இளங்கோ அடிகள் இந்த காப்பியத்தை எழுதுகிற பொழுது கடவுள் வாழ்த்தை பற்றி எல்லாம் எழுதவில்லை. எல்லா நூல்களுக்கும் கடவுள் வாழ்த்து இருக்கும். ஆனால் இயற்கையை பற்றி வர்ணித்து பாடுகிறான். நம்முடைய சிந்தையெல்லாம் சிலிர்க்க செய்கின்ற அற்புதமான வரிகளின் மூலமாக திங்கள் போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் மாமலை போற்றுதும் என்று அவன் பேசுகிறான் என்று சொன்னால், இங்கேதான் சிலப்பதிகாரம் தமிழர்களுடைய உயர்ந்த காப்பியமாக நம் முன்னால் நின்று கொண்டிருக்கிறது. கோவலனுக்கும் கண்ணகிக்கும் திருமணம் நடந்து முடிந்து விடுகிறது. இல்லறத்தினுடைய இன்பத்தை சுவைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை எல்லாம் இளங்கோவடிகள் மிக அற்புதமாக செதுக்கியிருக்கிறார்கள். அதையெல்லாம் ஆசிரியர் எந்த பாடலையும் தவற விடாமல் தன்னுடைய நூலிலே பதிவு செய்திருக்கிறார்கள். மாசரும் பொன்னே வளம்பொறி முத்தே காசரும் விரையே கரும்பே தேனே அலைகடல் அமிழ்தே மலையிடை பிரபா மணியே என்றெல்லாம் அந்த இல்லற வாழ்க்கையினுடைய இன்பத்தை அவர்கள் கடற்கரையில் துவைத்துக் கொண்டிருக்கிற காட்சியை எல்லாம் அந்த பாடல்களின் மூலமாக இளங்கோவடிகள் சொல்லி காட்டுகிறான். இப்படிப்பட்ட நேரத்தில் தான் மாதவியினுடைய கணிகையர் குலத்தில் பிறந்த மாதவியினுடைய ஆடல் பாடல்களில் மயங்கி தன்னை இழந்து விடுகிறான். அவளிடத்திலே தன்னை ஒப்படைத்து விட்டு அவளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவன் புத்தி தன்னுடைய செல்வத்தை எல்லாம் இழந்து விட்ட பிறகு அங்கிருந்து கிளம்பி அவன் கண்ணகியை நோக்கி வருகிறான். கண்ணகியிடத்திலே வருகிற பொழுது கண்ணகி தன்னுடைய வறுமை நிலையை எல்லாம் பார்த்துவிட்டு இந்த மண்ணிலே, அதாவது கற்பின் கொழுந்தே சொல்லுகிறாள். அவன் கேட்கிறான், கோவலன் கேட்கிறான், கற்பின் கொழுந்தே பொற்பின் செல்வி சீரடி சிலம்பின் ஒன்றை கொண்டு போய் யான் மாறி வருவேன் மங்கா தொழில் சிறக்க என்கிறான். ஒரு சிலம்பை கொடு, நாம் கொண்டு போய் விற்று நம்முடைய தொழிலை சிறக்க செய்வோம் என்பதற்காக சொல்லி பாண்டிய மண்டலத்தை நோக்கி வருகிறான். ஏனென்று சொன்னால், வாழ்ந்து சரிந்து விட்ட காலகட்டத்தில் அங்கே நாம் வியாபாரம் செய்தால் ஒரு மிகப்பெரிய செல்வ செழிப்புள்ள ஒரு சீமானுடைய வாழ்க்கை பற்றி பலர் பலவிதமாக பேசக்கூடும் என்பதற்காக பாண்டிய மண்டலத்துக்கு வருகிறான். அங்கே சிலம்பை விற்பதற்காக கண்ணகியை ஒரு இடத்திலே நிறுத்தி வைத்துவிட்டு சிலம்பை விற்பதற்கு அவன் பாண்டிய மண்டலத்திற்குள்ளே வருகிற பொழுது எதிரே ஒரு பொற்கொள்ளன் வந்து நிற்கிறான். ஆசிரியர் இந்த செய்திகளை எல்லாம் தன்னுடைய இன்றைய யதார்த்தத்தோடு பின்னி எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை மிக நாசுக்காக தெளிவுபடுத்தியிருக்கிறார் நூலாசிரியர். ஆக அந்த பொற்கொள்ளனிடத்திலே வந்து இந்த சிலம்பை விற்றுத்தர முடியுமா என்று கேட்கிறான். உடனடியாக அவன் சுதாரித்து கொண்டு, ஆகா, நல்ல ஒருவன் மாட்டிவிட்டான், இவன் மீது பழியை போட்டுவிட்டு நாம் தப்பித்து விடலாம் என்று சொல்லி அங்கே ஊர் காவல்படை என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய காவல்துறையிடத்திலே ஒப்படைத்து விட்டு மன்னனிடத்திலே போய் சொல்லுகிறான். மன்னன்
மன்னன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், பாண்டிய நெடுஞ்செழியன் கல்வனை கொன்று கொணர்க சிலம்பை என்கிறான். ஆக இங்கே வருகிற பொழுது அவர்களிடத்திலே வாதம் நடந்து கொண்டிருக்கிறது. அவன் சொல்லுகிறான், நான் திருடன் அல்ல, இந்த சிலம்பை விற்பதற்கு என் மனைவியின் சிலம்பை கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். ஆனால் அந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கின்ற அந்த தருணத்தில் ஒருவன் சொல்லுகிறான், அந்த ஊர் காவல் படையைச் சேர்ந்த ஒருவன் சொல்லுகிறான், இவனை பார்க்கிற பொழுது நல்லவனாக தெரிகிறது, இவன் ஒரு நல்ல குலத்தைச் சேர்ந்தவனை போன்று தெரிகிறது, ஆக இவன் திருடி இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்லுகிற பொழுது அந்த பொற்கொள்ளன் இடைமறித்து, கல்வர்கள் உஷாராக இருப்பார்கள், நாம் ஏமாந்து விடக்கூடாது என்று சக அந்த காவல்துறை ஊர் காவல் படையைச் சேர்ந்தவர்களை மடைமாற்றம் செய்கிறான். இப்படி பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் ஒருவன் இளங்கோவடிகள் அந்த வார்த்தையை சொல்லுகிற பொழுது, கல்லா களிமகன் கொல்வாள் எரிந்தனன் என்கிறான். அதாவது கல்லா களிமகன் ஒருவன் அவருடைய பிடரி நரம்பை பார்த்து அந்த வாளால் வெட்டுகிறான். கல்லா களிமகன் என்று சொல்லுகிற பொழுது கல்லாதவன், படிப்பறிவு இல்லாதவன் ஊர் காவல் படையில் சேர்ந்திருக்கிறான் என்பது இங்கே நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இது ஆசிரியர் அங்கே நுணுக்கமாக சொல்லி காட்டுகிறார். நூலாசிரியர் இதையெல்லாம் மிக விரிவாக சொல்லி காட்டுகிறார். கல்லா களிமகன் பதவியிலே, அதாவது வேலையிலே பணி காலத்தில் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவன் கள்ள மதுவை அறிந்திருக்கிறான். ஆக கல்லா களிமகனாக இருக்கிறான், பதவிக்கு படிப்பறிவில்லாதவனாக இருக்கிறான், படிப்பறிவில்லாதவன் பணியிலே சேர்ந்திருக்கிறான் என்று சொன்னால் அங்கே ஊழல் நடந்திருக்கிறது என்பதனை 2ஆம் நூற்றாண்டில் சிலப்பதிகாரம் நமக்கு சொல்லி காட்டுகிறது என்று சொன்னால் இன்றைக்கு நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வெட்டி வீழ்த்தப்படுகிறான். வீழ்த்தப்பட்ட பிறகு கண்ணகிக்கு தகவல் தெரிந்த கண்ணகி ஓடி வந்து கட்டி அணைத்து தன் கணவனுக்கு ஏற்பட்ட அநீதிக்கு துயர்ந்துடைப்பதற்காக, அது நீண்ட செய்தியெல்லாம் நான் சொல்ல விரும்பவில்லை. அரண்மனையுடைய வாயில் கதவை தட்டி அரண்மனையிலே பிரதிவாதம் நடக்கிறது. பிரதிவாதத்திலே தன்னுடைய கணவன் கல்வன் அல்ல, நிரபராதி என்று நிரூபிக்கிறாள். நிரூபித்துவிட்ட பிறகு மாமன்னன் பாண்டிய நெடுஞ்செழியன் செய்த தவறுக்கு தன்னையே மாய்த்து கொள்ளுகிற வரலாறு உலக இலக்கியங்களில் எங்கும் இல்லை, தமிழருடைய வரலாற்றில் தான் இருக்கிறது. யானோ கல்வன் பொன்செய் கொல்லன் தன் சொல் கேட்ட யானோ அரசன், யானோ கல்வன் மண்பதை காக்கும் தென்புலம் காவல் என் முதல் பிழைத்தது கெடுக என் ஆவி என்று தன் உயிரை மாய்த்து கொள்கிறான். செய்த தவறுக்கு, அநீதிக்கு தன்னையே மாய்த்து கொண்டு, அதாவது வளைந்த செங்கோலை நிமிரச் செய்த ஒரு சான்றாண்மை தத்துவத்தை படைத்திருக்கக்கூடிய இளங்கோவடிகளுடைய இந்த நீதியினுடைய சிலம்பு இருக்கிறது அல்லவா, இதைத்தான் நாம் இங்கே உன்னிப்பாக நாம் பார்க்க வேண்டும். இன்றைய நீதி எப்படி இருக்கிறது? குனிந்து நிற்க வேண்டிய குற்றவாளி நிமிர்ந்து நிற்கிறான், நிமிர்ந்து நிற்க வேண்டிய நீதிமன்றம் குனிந்து நிற்கிறது. இங்கே குற்றவாளிகளை விசாரிக்கிறார்களே தவிர குற்றங்களை விசாரிப்பதில்லை. குற்றம் இழைத்தவனும் நீதி கேட்கிறான், குற்றத்திற்கு ஆட்படுத்தப்பட்டவனும் நீதி கேட்கிறான். பணமும் பதவியும் முடிவு செய்கிறது என்று சொன்னால் சிலப்பதிகாரத்தினுடைய தேவையை இந்த நம்முடைய ஆசிரியர் இன்றைய சமூகத்திற்கு கொண்டு சேர்க்க வேண்டியது கடமை என்கின்ற அந்த உணர்வால் உந்தப்பட்டுதான் இந்த புத்தகத்தை அவர் எழுதியிருக்கிறார். தன்னுடைய சிந்தனைகளை ஆங்காங்கே கலந்திருக்கிறார். நயமாகவும் நாகரிகமாகவும் முரட்டுத்தனமாகவும் தன்னுடைய கருத்தை சொல்லி இருக்கிறார். அந்த அளவிற்கு அவருடைய ஆளுமையை அந்த புத்தகத்தின் மூலமாக நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, இந்த இடத்தில் என்ன நடக்கிறது என்று சொன்னால், மிகப்பெரிய தவறுகள் எல்லாம் நடந்து விட்ட பிறகு அந்த பாண்டிய மண்டலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருந்திருக்கிறது. ஒரு பொற்கொள்ளன் மன்னருடைய அரசினுடைய சிலம்பை திருடுகிறான் என்று சொன்னால் எப்படி அந்த நாடு இருந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அந்த அளவுக்கு சட்டம் சீர்குலைந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அங்கே கோவலனை கட்டி பிடித்து அவள் ஆளா துயரத்தில் தன்னை பற்றியும் தன்னுடைய மண்ணை பற்றியும் இந்த அநீதியை யாரும் கேட்க மாட்டீர்களா? இங்கே நல்லவர்கள் இல்லையா? அறவோர்கள் இல்லையா? சான்றோர்கள் இல்லையா? யாரும் பத்தினி பெண்டீர் இல்லையா என்றெல்லாம் அவர் கேட்கிற பொழுது எவனும் கண்டுகொள்ளவில்லை. அவனுடைய வேலையை செய்து கொண்டு போய் கொண்டிருக்கிறான் என்று சொன்னால், ஒரு நாடு தீமையை தீமை என்று சொல்லாத ஒரு நாட்டில் இவர்கள் வாழ வேண்டுமா என்கிற கேள்வி நம் முன்னால் எழுகிறது. அதோடு மட்டுமல்ல,
ஒரு அரசன் என்பவன் அவனுடைய பொருள் சிலம்பு களவாடப்பட்டிருக்கிறது. அவனுடைய சிலம்பு களவாடப்பட்டிருக்கிற பொழுது அவன் வாதியாக வந்து விடுகிறான். ஆசிரியர் இதையும் நுணுக்கமாக பதிவு செய்திருக்கிறார். வாதியாக வந்து விட்ட பிறகு அவன் விசாரிப்பதற்கு அவனுக்கு தகுதி இல்லை. ஆனால் அவன் சொல்லுகிறான், கொன்று கல்வனை கொன்று குணர்க சிலம்பை என்று சொல்லுகிற அதிகாரம் அவனுக்கு இல்லை என்பதனையும் இங்கே இந்த நூலில் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆக இப்படி தவறுக்கு மேல் தவறை அவன் செய்து கொண்டு மன்னன் செய்திருக்கிறான் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே நேரத்தில் கோபப்படுகிறாள். கோபப்பட்டு தனக்கு ஏற்பட்ட கொடுமை, தனக்கு ஏற்பட்ட இன்னல் இந்த மண்ணில் யாருக்கும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்கிற இந்த பொது நோக்கு கண்ணகியிடத்தில் இருக்கிறது. ஆகையினால் இந்த மண்ணை மாற்ற வேண்டும், இந்த மண்ணை எரித்து விட வேண்டும் என்று அந்த கோப கனலில் அவள் சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் இளங்கோவடிகள் செதுக்கி இருக்கிற பொழுது இன்றைய சூழலை, இன்றைய நாட்டின் நிலையை நம் முன்னாள் நூலாசிரியர் எங்களுடைய ஐயா சுந்தரராஜன் அவர்கள் கோடிட்டு காட்டியிருக்கிறார். நாடு எங்கே போய் கொண்டிருக்கிறது, நீதி எங்கே இருக்கிறது, எப்படிப்பட்ட மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எப்படிப்பட்ட சூழல் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது, ஆன்மீகத்தின் பெயரில் மனித அறிவு எல்லாம் கலங்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் நாம் சிந்திக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த புத்தகத்தை நுண்மான் நுழைவுலத்தோடு ஆய்வு செய்து நம் சிந்தனைக்கு விருந்தாக படைத்திருக்கிறார் என்று சொன்னால் உண்மையில் நாம் அவரை பாராட்டித்தான் ஆக வேண்டும். பாராட்ட கடமை பெற்றிருக்கிறோம். தனக்கு ஏற்பட்ட கொடுமை இனிமேல் யாருக்கும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக மதுரையை எரிக்க சொல்லுகிறார். இந்த இடத்தில் மனிதநேயத்தினுடைய மகத்தான செய்தியையும் கண்ணகி சொல்லுகிறாள். யாரை எரிக்க வேண்டும்? முதியோர், பசு, பத்தினி, பெண்டீர், குளவி, முதியோர் இவர்களை எல்லாம் விட்டு தீத்தரத்தார் பக்கம் செல்ல வேண்டும் என்று சாபமிடுகிறாள் என்று சொன்னால் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். தீத்தரத்தார் பக்கம், தீயவர்கள் இந்த மண்ணில் வாழக்கூடாது, தீமையை தடுத்து நன்மையை ஏவக்கூடியவர்கள் தான் இந்த மண்ணிலே வாழ வேண்டும், இந்த மண்ணை மாற்ற வேண்டும் என்கிற இந்த புரட்சி சிந்தனை இருக்கிறது அல்லவா? அதுதான் கண்ணகியினுடைய கோவலனுடைய மனைவி கண்ணகி காட்டுகின்ற ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. அதாவது தனக்கு ஏற்பட்ட கொடுமை. ஏன் கண்ணகியை புரட்சி தலைவி என்று சொல்லுகிறோம்? மற்றவர்களெல்லாம் புரட்சி தலைவி, புரட்சி தலைவர் என்றெல்லாம் பூவாளம் பாடிக்கொண்டிருக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் கண்ணகி ஒரு புரட்சி தலைவி என்று சொன்னால் ஏன் கண்ணகி புரட்சி தலைவி? தனக்கு ஏற்பட்ட இந்த கொடுமை இனிமேல் இந்த மண்ணில் யாருக்கும் ஏற்பட்டு விடக்கூடாது என்று எண்ணுகிறாள் அல்லவா? அதுதான் கண்ணகியினுடைய மிகச்சிறந்த புரட்சி மனப்பான்மை. அதுதான் பொது நோக்கு. அந்த பொது நோக்குக்காகத்தான் அவள் எரிக்க சொல்லுகிறாள். எங்களுடைய நூலாசிரியர் ஒரு செய்தியை இங்கே குறிப்பிட்டுகிறார். மாமன்னன் தவறிழைத்து விட்டான், அதற்கு பரிகாரமாக தன் உயிரையே மாய்த்து கொண்டான், எதற்கு மதுரையை எரிக்க வேண்டும் என்கிற கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் ஒரு விசித்திரமான செய்தி எல்லாம் சொல்லுகிறார். மாதவியை பற்றி சொல்லுகிற பொழுது மாதவியினுடைய தாய் யார் என்ற சீரங்கி என்கிற பெயரை எல்லாம் அங்கே நினைவூட்டுகிறார். நமக்கு தெரியாது, மாதவியை பற்றி தான் தெரியும். இப்படி நுண்மான் நுழைமுடத்தோடு பல்வேறு செய்திகளை நுணுக்கமாகவும் அணுக்கமாகவும் கொண்டு தருவதில் அந்த எழுத்தாற்றலுடைய நடையில் கம்பீரமாக ஜொலிக்கிறது. ஆக அந்த மதுரையை எரிப்பதற்கு ஏன் எரிக்க வேண்டும் என்று நிலை பெறுகிற பொழுது அவர் சொல்லுகிறார் அல்லவா, மாமன்னன் இறந்து விட்டான், இறந்து விட்ட பிறகு எதற்காக அவனை எரிக்க வேண்டும், அந்த மாநகரத்தை எதற்காக எரிக்க வேண்டும் என்று கேள்வி கேட்கிறார். ஆனால் இங்கேதான் என்னுடைய ஒரு செய்தியை இங்கே நினைவூட்ட விரும்புகிறேன். அதாவது பொன்னை நெருப்பிலிட்டு சுடுகிற பொழுது அது சுத்தமாகிறது. அதுபோன்று இந்த அக்கிரமக்காரர்கள், இந்த நீதியை பற்றி விரும்பாதவர்கள், அநீதிகளையும் அக்கிரமங்களையும் இழைக்கக்கூடிய அவர்களை மாற்ற வேண்டும். அவர்களை எரித்து சாம்பலாக்குவதன் மூலமாகத்தான் அந்த மண் ஒரு புனிதமாக மாறும். ஆகையினால் அவர்கள் எரிக்கப்பட வேண்டியவர்கள், அழிக்கப்பட வேண்டியவர்கள், மனித உயிர்களின் மீது மனித நீதியை மறுப்பவர்கள் யாராக இருப்பினும் சிலப்பதிகாரம் அவர்கள் இந்த மண்ணை விட்டு அகற்றப்பட வேண்டும் என்கிற உயர்ந்த செய்தியை நமக்கு சொல்லி காட்டுகிறது. சிந்தித்து பார்க்க வேண்டும். மதம் என்றும் ஜாதி என்றும் இனம் என்றும் குலம் என்றும் மொழி என்றும் இன்றைக்கு மோதிக்கொண்டிருக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் யாருக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதெல்லாம் கேள்விக்குறியாக இருக்கிறது. ஒருவனுடைய கடைசி நம்பிக்கை நீதிமன்றம். அந்த நீதிமன்றத்திலும் நீதி மறுக்கப்படுகிற பொழுது அவன் என்ன செய்வான்? அவன் ஆயுதத்தை தூக்குவான். ஆக நீதி என்பது மறுக்கப்படாத உண்மையை மறுக்கப்படாத பாதிக்கப்பட்டவனுக்கு நீதி சரியாக கிடைக்க வேண்டும். அந்த நீதியை, அந்த அநீதிக்கு எதிராக தன்னையே மாய்த்து கொண்டு உலக வரலாற்றில் ஒரு மிகச்சிறந்த காப்பியத்தின் தலைவனாக
பாண்டிய நெடுஞ்செழியனும் இருக்கிறான். அதற்காக போர்க்குரல் எழுப்பிய கண்ணகியும் நம் முன்னால் இருக்கிறார்கள். ஆகையினால் இந்த நூலை நீங்கள் வாங்கி படிக்க வேண்டும். உங்களுடைய கருத்துக்களை அந்த நூலிலே ஆசிரியருடைய தொலைபேசி எண் இருக்கிறது, தொடர்பு கொள்ள வேண்டும். உங்களிடத்தில் ஏற்படுகின்ற சந்தேகங்களை அவரிடத்தில் பேச வேண்டும். அதுதான் ஒரு நூலாசிரியருக்கு நீங்கள் தருகின்ற ஒரு மரியாதையாக இருக்கும். ஆக இப்படிப்பட்ட சிலப்பதிகார காப்பியம் என்பது நெஞ்சை அள்ளுகின்ற செந்தமிழ் காப்பியம். இன்றைய தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறைக்கும் யுகம் யுகமாக பயன்பட வேண்டும். அது போன்ற செய்திகளை அப்பழுக்கற்ற முறையில் அள்ளி தந்திருக்கக்கூடிய ஐயா சுந்தரராஜன் ஐயா அவர்களையும், இந்த வளைகுடா தமிழ்ச்சங்கத்துடைய தகை சார்ந்த தலைவர், இங்கே பரம்பை பைந்தமிழ் பேரவையினுடைய தலைவர் இதயா அவர்கள், பாலமுருகன் அவர்கள், இப்படி எண்ணற்ற ஆன்ற பெருமக்கள் எல்லாம் கலந்திருக்கக்கூடிய இந்த அவையில் உங்கள் அத்துணை பேருக்கு மீண்டும் என் வணக்கத்தை சொல்லி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி கவிஞர் மானுட பிரியன் அவர்களே. ஒரு சிறப்பான வகையிலே அறிமுக வரையும் இணைய திறனாய்வும் வழங்கியுள்ளீர்கள். ஐயா சுந்தரராஜன் ஐயா அவர்கள் ஒரு ஆடிட்டராக இருந்து வருகிறார். ஒரு ஆடிட்டர் எப்படி இது போன்ற ஒரு இலக்கியங்களை படிக்க முடியும் என்பதை, அதாவது கடந்த மாதம் ராமநாதபுரத்தில் அவர்களை சந்தித்த போது இந்த நீதியில் சிலம்பு என்ற இந்த நூலை ஐயா வழங்கினார்கள். மிகவும் ஒரு அருமையான வகையிலே அந்த நூலை வடிவமைத்துள்ளார்கள். நம்முடைய இந்த நிகழ்ச்சியிலே தற்போது இணைந்துள்ள வளைகுடா தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் முனைவர் முகமது மொய்தீன் அவர்கள் நம்முடைய தலைமை உரை நிகழ்த்தி நூல் ஆய்வுரையும் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வளைகுடா தமிழ்ச்சங்கம் துபாயின் சார்பாக இணையவழியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய தமிழக அரசினுடைய தமிழ்ச்செம்மல் விருது பெற்ற சுந்தரராஜன் அவர்கள் எழுதிய நீதியில் சிலம்பு என்ற நூலினுடைய அறிமுக விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து தமிழ் ஆளுமைகளையும், தமிழ் அறிஞர்களையும், தமிழ் பெருமக்களையும், பேராசிரியர் பெருமக்களையும் துபாய் வளைகுடா தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். அதுபோல இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய வளைகுடா தமிழ்ச்சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய நண்பர் முதுவை ஹிதாயத்துல்லா அவர்களுடைய அந்த முயற்சியினை பாராட்டியும் தொடர்ந்து அவர் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கின்றார். அவருக்கு எனது நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு எனது தலைமை உரையை தொடங்குகின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை நல்வாழ்த்துக்கள். நீதியில் சிலம்பு என்ற இந்த நூல் அறிமுக விழாவிலே தலைமை ஏற்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நூல் அறிமுக விழாவிலே நான் கூறிக்கொள்வது என்னவென்றால், தமிழினுடைய பெருமைமிகு காப்பியமான சிலப்பதிகாரத்தை புதிய பார்வைகளை ஆராய்ந்து அதன் நீதி கருத்துக்களை வெளிச்சமிட்டு காட்டும் நீதியில் சிலம்பு என்ற இந்த சிறந்த நூலை எழுதியுள்ள தமிழ்நாட்டினுடைய அந்த தமிழ்ச்செம்மல் விருது பெற்றுக்கின்ற அன்புக்குரிய பெரியவர் சுந்தரராஜன் அவர்களை மனமாற பாராட்டி தொடங்குகின்றேன். அதாவது தமிழினுடைய 50 காப்பியங்களில் முதன்மையான இடத்தை பெறும் சிலப்பதிகாரம் இளங்கோ அடிகள் அவர்களால் இயற்றப்பட்டது. இது கோவலன், கண்ணகி ஆகியோரின் வாழ்க்கையை மையமாக கொண்டு நீதியும் அறமும் வெல்லும் என்பதை உலகிற்கு உணர்த்தும் காப்பியமாக விளங்குகின்றது. சிலப்பதிகாரத்தினுடைய முக்கிய கருப்பொருள் என்றால் அறத்தின் வெற்றி மற்றும் நீதியின் அவசியம் என்பதை பற்றி சொல்வதாகும். கோவலன் செய்யாத குற்றத்திற்காக தண்டிக்கப்படுகிறார். ஆனால் கண்ணகி தனது கணவரின் நிரபராதித்தனத்தை நிரூபித்து நீதிக்காக போராடுகின்றார். இதன் மூலம் உண்மை தற்காலிகமாக தோற்றுவிக்கப்பட்டாலும் இறுதியில் வெற்றி பெறும் என்ற செய்திதான் இந்த காப்பியத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. இந்த காப்பியம் நமக்கு பல படிப்பினைகளை வழங்குகின்றது. முதலில் அவசரமாக தீர்ப்பு வழங்கக்கூடாது என்பதை கூறுகிறது. பாண்டியன் மன்னன் உண்மையை ஆராயாமல் தண்டனையை வழங்கியதால் பெரிய அறிவை சந்தித்தான். இரண்டாவது, கற்பும் நேர்மையும் உறுதியும் கொண்ட பெண்ணின் வலிமை எவ்வளவு மகத்தானது என்பதை கண்ணகியின் பாத்திரம் எடுத்து காட்டுகிறது. மூன்றாவதாக, அதிகாரத்தில் இருப்பவர்கள் நீதியுடனும் பொறுப்புடனும் செயல்பட வேண்டும் என்பதையும் உணர்த்துகின்றது.
ஐயன் திருவள்ளுவர் கூறுகிறார், அறத்தினும் இங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மரத்திலேன் ஊங்கில்லை கேடு என்று கூறுகிறார். அதாவது அறத்தை விட உயர்ந்த செல்வம் இல்லை, அறத்தை மறப்பதை விட பெரிய தீமையும் இல்லை என்று கூறுகிறார். எனவே சிலப்பதிகாரம் ஒரு கதை மட்டும் இல்ல, நீதியையும் அறத்தையும் மனித நேயத்தையும் கற்றுத்தரும் ஒரு வாழ்வியல் நூலாகும். நாம் அனைவரும் உண்மை, நீதி, நேர்மை ஆகியவற்றை வாழ்க்கையிலே கடைபிடித்து வாழ வேண்டும். மேலும் மூட நம்பிக்கையை உடைத்தெறிந்து தன்னம்பிக்கையை வளர்க்க உதவ வேண்டும். அதுதான் இந்த நூல் சொல்கின்றது. ஆக இப்படிப்பட்ட அருமையான நூலை தந்திருக்கின்ற மதிப்புக்குரிய நம்மளுடைய முனைவர் மா. சுந்தரராஜன் அவர்களை மனதார பாராட்டி எனது தலைமை உரையை உடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. அவங்க ஐயா வந்து உங்களை மாதிரியே ஒரு நிதித்துறையில் இருக்கக்கூடிய ஆடிட்டர். அவங்க என்ன ஐயா ஆடிட்டராக இருந்துக்கிட்டு அவங்க வந்து இத்தகைய ஒரு நூலை வந்து படிச்சிருக்காங்க. என்ன அது நீங்கள் வந்து சிறப்பான வகையிலே தலைமை உரை நிகழ்த்திய மிக்க நன்றி. ஃபாத்திமா இருக்கீங்களா நிகழ்ச்சியில்? வாய்ஸ் கேட்கல, பிரேக் ஆகுது. ஹலோ, கேக்குதா? ஃபாத்திமா இருக்கீங்களா நிகழ்ச்சியில்? இருக்கேன். கேக்குதா? கேக்குதாங்க. நான் இந்த கூப்பிட்றேன். அடுத்ததாக நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் இணைந்துள்ள பிரபல வானொலி தொகுப்பாளர், பட்டிமன்ற பேச்சாளர் மற்றும் துபாய் பிரேம் ஏஐ இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் கவிஞர் நூர் ஃபாத்திமா அவர்கள் தற்போது நம்முடைய வாழ்த்துரை வழங்குவார்கள். அனைவருக்கும் வணக்கம். கேக்குதா? என்னோட கேக்குது. வணக்கம். கேக்குது. ஓகே. இந்த நிகழ்ச்சியில் பேச வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு மிக்க நன்றி. ஏன்னா இந்த தலைப்பே வந்து ரொம்ப அருமையான தலைப்பு, நீதியில் சிலம்பு. நீதியில் சிலம்பு அப்படின்னு படிச்ச உடனே எனக்கு வந்து ஞாபகம் வந்தது வந்து பூம்புகார். அந்த படமோ அந்த கண்ணகியோட இதோ வந்து யாராலையும் மறக்கவே முடியாத ஒரு நிகழ்வு. முக்கியமா சொல்லணும்னா அந்த சம்பவம். இப்போ எழுத்தாளர் அவங்க வந்துட்டு அதுக்கு சரியான ஒரு தலைப்பு வச்சிருக்காங்க, நீதியில் சிலம்பு அப்படின்னு. ஏன்னா அந்த இதுல பார்க்கும்போது அந்த நிகழ்வுல பூம்புகாருடைய இதுல பார்த்தா அதுல கண்ணகியோ கோவலனோ ஒரு ஹீரோவோ ஹீரோயினோ கதாநாயகனோ கதாநாயகியோ சொல்ல முடியாது. ஆனா அதுல மெயின் கதாபாத்திரம்னு பார்த்தா அந்த சிலம்பு தான். சோ அந்த சிலம்பையே வந்துட்டு நீதியில் சிலம்பு அப்படின்னு வச்சிருக்கிறது ரொம்பவே ஒரு ஈர்க்கக்கூடிய விஷயமா இருக்கு, பிரமாதமாவும் இருக்கு. இப்ப வரக்கூடிய தலைமுறைகளுக்கு இந்த புத்தகம் வந்து மிக மிக முக்கியமானது. ஏன்னா பழைய இது எல்லாமே வந்து மறந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து புதுசா எல்லாமே ரீல்ஸ் ட்ரெண்டுன்னு போயிட்டு இருக்க காலகட்டத்துல இந்த மாதிரி ஒரு தலைப்பும், அந்த தலைப்புல எந்த ஒரு சூழ்நிலையிலையும், வீட்லயும், வேலை பார்க்கிற பணிபுரியக்கூடிய இடங்கள்லயும், எந்த நிலையிலையும் ஒருத்தவங்க அந்த நீதிய வந்து கடைபிடித்து போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் கூட அந்த நீதியே அவங்கள வந்து காப்பாத்தி கொண்டு போயிடும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த இதா இருந்தது. உண்மையிலேயே இது வந்து ஒரு பாராட்டத்துக்கு கூடிய விஷயம். அதுக்கு வளைகுடா தமிழ் சங்கம் இதை முன்னெடுத்து இதை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் மிக சிறந்த பணியை பாராட்டி வாழ்த்துறேன். மிக்க நன்றி வாய்ப்பளித்தமைக்கு. மிக்க நன்றி. சிறப்பான வகையிலே கருத்துரை வழங்கி மிக்க நன்றி. அடுத்ததாக நம்முடைய இந்த நிகழ்ச்சியிலே நாம் எதிர்பார்க்காத வகையிலே சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றுள்ள இலங்கையைச் சேர்ந்த காப்பியக்கோ டாக்டர் ஜின்னா சர்புதீன் அவர்கள் ஒரு வாழ்த்துரை வழங்குமாறு அன்போடு கேட்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். மிக சிறப்பான ஒரு நூலை பற்றிய விமர்சனத்தை இங்கு வைத்தார்கள். விமர்சன உரையாற்றிய சகோதரர் மிக மிக சிறப்பாக அந்த நூலை பற்றி கருத்துரை சொன்னார்கள். மற்றவர்களும் அவ்வாறே நூல் பற்றி விளக்கம் தந்தார்கள் என்றபோது நான் இதில் என்ன பேசுவது? ஏனென்றால் பேசுவதற்கு என்று உரியவர்கள் சிலர் இங்கே இருக்கும்போது இடையில் நான் குறுக்கிட விரும்பவில்லை. இருந்தாலும் கூட இங்கே
இந்த விமர்சனம் செய்த கவிஞர் அவர்கள் மிக மிக அற்புதமாக, மிக சரளமாக, மிக அழகாக தன் மொழியிலே கவிதையை விமர்சனம் செய்தார்கள். அதனை கேட்டபோது இந்த நூலை கட்டாயம் நாமும் வாங்கி படிக்க வேண்டாமா என்று ஒரு ஆசை ஏற்பட்டது. இப்பொழுது வாசிக்கின்ற ஆசை குன்றிய காலத்திலும் கூட, வயதான காலத்திலே வாசிப்பதை விட எழுதத்தான் நான் அதிகமாக விரும்புகிறேன். இந்த நிலையிலே அந்த நூலை வாங்கி படிக்க வேண்டும் என்ற ஆசையை தூண்டும் அளவுக்கு அவர்கள் அந்த உரையை நிகழ்த்தினார்கள். அந்த உரையை பொறுத்தவரையிலே இந்த நூலின் பெருமானம் எவ்வாறு இருக்கும் என்பதையும் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த சுந்தரராஜன் ஐயா அவர்கள் இலங்கையோடு தொடர்புள்ள பல முறை வந்திருப்பதாக சொன்னார்கள். நான் செயலாளராக இருந்த தமிழ் சங்கத்திலும் வந்து உரை நிகழ்த்தி இருக்கிறார்கள். இவ்வாறான அவர் தொழில் சார்ந்த அதாவது அவர் ஒரு கணக்காளராக இருந்து கொண்டு தமிழ் மீது இவ்வளவு பற்றுதலாக செய்திருக்கிறாரே என்னும் போது நானும் என்னை பற்றி ஓரளவு திருப்திப்படுகிறேன். ஏனென்றால் நான் ஒரு மருத்துவன், எனக்கும் தமிழுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் சம்பந்தப்படுத்திக் கொண்டு நான் வாழ்ந்திருக்கிறேன். 36 நூல்கள் செய்திருக்கிறேன். ஐயாவும் அவ்வாறு பல நூல்கள் செய்திருக்கிறார்கள். இவ்வாறான நிகழ்வுகளை நிகழ்த்துவதன் மூலம் பல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை இந்த வளைகுடா தமிழ் சங்கம் செய்கிறது. அதில் விசேஷமாக தலைவர் அவர்களும் நண்பர் செயலாளர் முதுவை ஹிதாயத் அவர்களும் இதில் மிக முக்கியமான பங்கெடுத்து செய்கிறார்கள். நானும் அவருடைய நிகழ்ச்சியில் சிலவற்றில் பங்கு பெற்றி இருக்கிறேன். இது ஒரு நல்ல முயற்சி. இவ்வாறான நூல்கள் எழுதுவதோடு நின்று விடுவதால் போதாது. இவைகள் வாசகர்கள் அறிஞர்கள், அதாவது வாசகர் என்றால் சாதாரணமான வாசகர்களுக்கு அல்ல, அறிஞர்கள் கைகளில் சென்றடைய வேண்டும். அப்போதுதான் அதை எவ்வளவு கஷ்டப்பட்டு செய்திருக்கிறார் என்பதற்குரிய பலனை சுந்தரராஜன் ஐயா அவர்கள் பெறுவார்கள். ஐயா, நீங்கள் என்னை விட வயதில் குறைந்தவராகத்தான் இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். உங்களை வாழ்த்துவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னும் பல நூல்களை நீங்கள் செய்து தர வேண்டும். தமிழுக்கு செய்கின்ற ஒரு பெரிய தொண்டு அது. தமிழுக்கு தொண்டு செய்வன் மரணிப்பதில்லை. நீங்களும் நீண்ட காலம் வாழ வேண்டும், நல்ல தமிழ் நூல்களை எங்களுக்கு தர வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியிலே உங்களுடைய பரமக்குடி பரம்பை பைந்தமிழ் பேரவையின் தலைவர் கவிஞர் இதய அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார். தோளும் தென்கடல் ஆடும் குமரி, தொலைவினில் வடவால் அடல் சேர் வங்கம், ஆளும் கடல்கள் கிழக்கு மேற்காம், அறிவும் திறனும் செறிந்த நாடு. திங்கள் வாழ்க, தென்கதிர் வாழ்க, தென்றல் வாழ்க, தென்தமிழ் வாழ்க. எங்கு வாழிய தமிழர் மிகவே, இன்பம் சூழ்ந்ததே எங்கள் நாடு. இந்த மிகச்சிறந்ததொரு மாலை பொழுதிலே அருமையானதொரு நூலை பற்றிய ஆய்வு அரங்கமானது மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்விலே வளைவழியில் தமிழ் விதைக்கும் வள்ளலென விளங்கிடும் வளமொழியின் காவலராம் வழிநடத்தும் தலைவரே, முகமலர்ந்து மொழி பணியை முன்னெடுக்கும் முகமது முஹைதீன் அவர்களே, முத்தமிழின் முத்திரையை மண்ணெங்கும் பதிப்பவரே, அறிவரங்கின் அகல் விளக்காய் அனைவரையும் இணைப்பவரே, அன்புடனே உமை போற்றி அவையோராம் வாழ்த்துகின்றோம். துபாய் மண்ணில் தமிழ் தீபம் தூண்டி வைக்கும் தொண்டரே, தூர தேச தமிழரையும் தோள் கொடுத்து இணைப்பவரே, மொழிக்காக முயற்சிகளை முத்தாகவே கோர்ப்பவரே, முன்னேற்ற மக்களை வழி நடத்துபவரே, அன்பாலும் அரும்பணியால் அனைவருள்ளும் வென்றவரே, ஆயுள் முழுவதும் தமிழ் பணியில் உயர்ந்து வாழ்க முதுவை ஹிதாயத் அவர்களே, மானுட நேயம் மனமெங்கும் மலர்விக்கும் மா மனிதராம், முத்தமிழின் முத்தொலியை முன்னெடுத்து செல்லுபவராம், கவிதை களமெங்கும் தூவுபவராம், கனி உரையால் கேட்போரின் கருத்துள்ளம் கவர்பவராம், பண்பும் பாசமும் பரப்புகின்ற பாவலராம், எங்கள் மனமெங்கும் ஆட்சி செய்யும் பிரியரே, மரியாதைக்குரிய மானுட பிரியரே, பல்லாண்டு தமிழ் பணியில் புகழோங்கி வாழிய வாழியவே, நயமொழியால் நெஞ்சமெல்லாம் நறுமணமாய் நிறைப்பவரே, நல்லிசையின் நாதமென நாளும் எங்கும் ஒழிப்பவரே,
பட்டிமன்ற பேச்சிலே பகுத்தறிவை பரப்புபவரே, பைந்தமிழின் பண்பாட்டை பாங்குடன் வளர்ப்பவரே, கவிதை மலர் கமல விட்டு கருத்தொலியை விதைப்பவரே, கலை மகளின் கருணை பெற்று காலமெல்லாம் வாழ்க வாழ்கவே மரியாதைக்குரிய நூறு ஃபாத்திமா அவர்களே, கண்ணகியின் காற்சிலம்பில் காலம் பதித்த காவியத்தை, கண்ணகியின் காற்சிலம்பில் காலம் பதித்த காவியத்தை நீதியின் நெஞ்சத்துடிப்பாக நிகழ்காலத்தில் மீட்டெடுக்கும் நீதியில் சிலம்பு என்னும் நேர்மையின் நித்தில நூலை படைத்து அறத்தின் அழகை அரங்கேற்றி அகிலம் போற்றச் செய்துள்ளார் அறிஞர் மா ஆ சுந்தரராஜன் அவர்கள். சொல்லில் செம்மை, சிந்தையில் சீர்மை, செயலில் சிறப்பு, செந்தமிழில் செழிப்பு என நான்கும் நயமாய் நதியென ஓடி நல்லறம் என்னும் கடலில் கலக்க அவரின் எழுத்தாணி அறத்தின் உழவனாய் உழைத்திருக்கிறது. கண்ணகி ஒரு பெண்ணல்ல, காலத்தை கடந்த கருத்தென்று, சிலம்பு ஒரு அணியல்ல, சிந்தனையை எழுப்பும் சின்னம் என்று, நீதி ஒரு சொல்லல்ல, நெடுநாள் வாழ்வின் நெறி என்று நமக்கெல்லாம் நயமாக நவில்கிறது இந்த நூல். மழை பெய்தால் மண் செழிக்கும், மழை பெய்தால் மண் செழிக்கும், மனதில் அறம் பெய்தால் மக்கள் செழிப்பர். அத்தகைய அறமலையை அழகிய தமிழில் பொழிகிறது இந்த நூல். முல்லை மனம் பரப்புவது போல, முழு நிலா ஒளி தருவது போல, முத்தமிழ் இனிமை சுரப்பது போல, முத்துக்கள் மாலையாய் கோர்ப்பது போல, முல்லை மனம் பரப்பு முழு நிலா ஒளி தருவது போல, முத்தமிழ் இனிமை சுரப்பது போல, முத்துக்கள் மாலையாய் கோர்ப்பது போல, கருத்துக்கள் அனைத்தையும் கண்ணியமாய் கோர்த்து வைத்திருக்கிறது நீதியில் சிலம்பு. அநீதி தலை தூக்கும் வேளையிலே அச்சமின்றி எழுந்த கண்ணகி போல், அநீதி தலை தூக்கும் வேளையிலே அச்சமின்றி எழுந்த கண்ணகி போல், உண்மை மறைக்கப்படும் நேரத்தில் உறுதியுடன் நிற்கும் உத்தமர் போல், அறம் காக்கும் ஆற்றலை அனைவருக்கும் அளிக்கிறதே இந்த நூல். வார்த்தைகள் வெறும் எழுத்துக்கள் அல்ல, வாழ்வை வெடிக்கும் உளிகளாகும். அந்த உளியால் உயர்ந்த சிந்தனை சிலையை செதுக்கியுள்ளார் சுந்தரராஜன் அவர்கள். அவரது பேனா பேசும் நீதிமன்றம், அவரது சிந்தனை சீரிய தீர்ப்பின் சிம்மாசனம், அவரது தமிழ் தங்கம் உருகி ஓடும் தேனாறு, அவரது படைப்பு தலைமுறைகள் தாண்டி செல்லும் தேராறு, கடலில் கலங்கரை விளக்கம் போல, காணலில் பயணிக்கும் பயணிக்கு திசை காட்டும் நட்சத்திரம் போல, சமூகத்தின் சிக்கல்களுக்கு சரியான சிந்தனை காட்டும் சுடராக இந்த நூல் ஒளிர்கிறது. பொய்மையின் புயல் வீசினாலும் உண்மையின் விளக்கு அணையாது, அநீதியின் அலைகள் மோதினாலும் அறத்தின் பாறை அசையாது. அதனை ஆணித்தரமாக அறிவுறுத்துகிறது இந்த நூல். தமிழின் தகைமையும், தர்மத்தின் தூய்மையும், நீதியின் நெடுமையும், நெஞ்சத்தின் நேர்மையும் ஒன்றாய் கலந்த ஓவியமே நீதியில் சிலம்பு. தமிழின் தகைமையும், தர்மத்தின் தூய்மையும், நீதியின் நெடுமையும், நெஞ்சத்தின் நேர்மையும் ஒன்றாய் கலந்த ஓவியமே நீதியில் சிலம்பு. எனவே இந்நூல் 8 திக்கும் செல்லட்டும். இந்நூலின் சிந்தனைகள் இல்லந்தோறும் மலரட்டும். நூலாசிரியர் மா ஆ சுந்தரராஜன் அவர்களின் நாளும் நூல்களாய் பெருகட்டும். நீதியில் சிலம்பு வெல்க, நீதியில் சிலம்பு வெல்க வெல்க, நூலாசிரியர் புகழ் வளர்க வளர்க, நீதியும் அகிலமெல்லாம் தலைக்கட்டும், தமிழும் தமிழரும் தலை நிமிர்ந்து வாழட்டும். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. மிகவும் சிறப்பான வகையிலே வாழ்த்துறை வழங்கிய கவிஞர் இதய அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக ராமநாதபுரம் கம்பன் கழகம் இணைச் செயலாளர் மற்றும் சேதம்மாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் பாலமுருகன் அவர்கள் தங்களுடைய வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். கேக்குதாங்கய்யா? நல்லா கேட்கு. வளைகுடா தமிழ் சங்கம் நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய நூல் திறனாய்வு அந்த நிகழ்விலே கேமரா மட்டும் கொஞ்சம் போனை மாத்திக்கங்க. இப்ப நல்லா தெரியுதாங்கய்யா? ஒன்றும் தெரியல. கேக்குதா? இப்ப தெரியும். வளைகுடா தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் பெருமகனார் முகமது முஹைதீன் ஐயா அவர்களுக்கும், வளைகுடா தமிழ் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் ஹிதயத்துல்லா ஐயா அவர்களுக்கும்,
இப்பொழுது வாழ்த்துரை வழங்கிய ஜினா ஜர்புதீன் ஐயா அவர்களுக்கும் இந்த நூலை அருமையான முறையிலே திறனாய்வு செய்த முகவை முத்தமிழ் மன்றத்தினுடைய தலைவர் பெருமகனார் மானுட பிரியன் ஐயா அவர்களுக்கும் இப்பொழுது இந்த நூலை பற்றி வாழ்த்துரையே ரொம்ப அருமையான முறையிலே நெஞ்சம் குளிரும் முறையிலே கவிதையிலே சொல்லி முடித்த பரம்பை பைந்தமிழ் பேரவையினுடைய தலைவர் இதயா ஐயா அவர்களுக்கும் அனைவருக்குமே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக முதன்மையாக இந்த நூலாசிரியர், படைப்பாளர், எழுத்தாளர், நான் இங்கே ராமநாதபுரத்தில் ஒரு 10 ஆண்டுகள் செய்தமால் கல்லூரியில பணியாற்றுகிறேன். இங்கே இருக்கக்கூடிய பேரவைகள், சங்கங்கள், கழகங்கள் அனைத்திலும் நான் பங்கு கொண்டு உரையாற்றி இருக்கிறேன், கவனித்திருக்கிறேன். இப்படி நான் பார்த்த லெவலில் இன்றைக்கு ஒரு ராமநாதபுரத்துல இருக்கக்கூடிய ஒரு சிறந்த எழுத்தாளர் அப்படின்னா அது சுந்தரராஜன் ஐயா தான். பெருமைப்பட நான் சொல்லவில்லை, இது வெறும் புகழ்ச்சி இல்லை, உண்மை. நான் கண்டுகொண்ட அளவில் திறனாய்வு செய்யும் பொழுது கூட மாடப்பிரியன் ஐயா அவர்கள் சொன்னார் 15 நூல் என்று. 31 நூல்கள் இதுவரையும் எழுதியிருக்கிறார். இன்னும் பல நூல்கள் அச்சிலே ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு 3 முறை, அதாவது மன்னிக்கவும், ஒரு மாதத்திற்கு 3 முறை நான் அவரை சந்திப்பேன். ஒன்று கம்பன் கழகத்தில் சந்திப்பேன், சேது செம்மொழி இலக்கிய பேரவையை சந்திப்பேன், அப்புறம் மறுபடியும் போய் சந்திப்பேன். சந்திக்கும் பொழுதெல்லாம் என்ன எழுதுறீங்க, என்ன படிக்கிறீங்க, இதை பாருங்க அப்படின்னு அவருடைய டெஸ்க்டாப்பை பார்த்து அப்படியே எழுதிட்டே இருப்பார். எப்படி இவர்னால முடியுது அப்படின்ற ஆச்சரியக்குரிய மனிதர், எழுத்தாளர், தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு நிலை. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னா, சிறுவனாற்றுப்படையில நல்லூர் நத்தத்தனார் சேர நாடு சோழ நாடையெல்லாம் சொல்லிட்டு பாண்டிய நாடை சொல்லுவார். தமிழ் நிலை பெற்ற தாங்கரும் மரபின் மகிழ்நனை மதுரைன்னு. நீங்க பாணர்களை வழிநடத்தி நீங்க பாணர்கள் மதுரைக்கு போனீங்கன்னா பேசுவதெல்லாம் அங்கே தமிழாத்தான் இருக்கும், மற்ற பேச்சுகள் கிடையாதுன்னு சொல்லி அனுப்புவார். ஒரு வழிமறைத்த பாணன் இன்னொரு பாணனுக்கு சொல்லுவான். அதை போன்று இங்கே ராமநாதபுரத்திலே இந்த தமிழ் காப்பியங்களும் தமிழ் நூல்களும் எல்லாவற்றையும் படிக்க வேண்டும், எல்லோரும் பேச வேண்டும் என்று சொல்வதற்காகவே காப்பியங்களுக்காக ஒரு மிக பெரும் அளவிலே 29 ஆண்டுகளாக கம்பன் கழகத்தை நிறுவி இருக்கிறார். அது மட்டும் அல்லாமல் பிற இப்படிப்பட்ட பல செம்பொலி நூல்கள் எல்லாம் பேசணும், அதை பற்றி விவாதிக்கணும். எல்லோரும் ராமநாதபுரம் மக்கள் அனைவரும் இந்த மொழிகளை, அதாவது நூல்களை பற்றி தெரிந்து கொள்வ வேண்டும் என்பதற்காகவே சேது செம்மொழி இலக்கிய பேரவையை நிறுவி அதையும் நடத்தி வருகின்றார். தமிழுக்கு அப்படிப்பட்ட தொண்டாளர், தொடர்ந்து எழுத்தாளர், தொடர்ந்து எழுதக்கூடியவர். இந்த நூல் அவருடைய 2 நூல்களுக்கு நான் அணிந்துரை வழங்கியிருக்கிறேன். இந்த நூலை நான் தொடக்கம் முதல் இறுதி வரைக்கும் ஒன்று விடாமல் வாசித்து கிளாஸ்லயே கிளாஸ் எடுக்கிறேன். இப்பவும் காப்பியங்கள் ஒரு சப்ஜெக்டா இருக்கு. ஏன் இத அப்படி சொல்றேன் அப்படின்னா, இவருடைய நூலை நான் படிக்கையில உள்ளபடியே பேச்சு மறுபேச்சாகவே இருக்கு. அது என்ன பேச்சு மறுபேச்சுண்டா, பேச்சு பேசுனது இளங்கோவடிகள், மறுபேச்சு பேசுறது படைப்பாளர் சுந்தரராஜன் ஐயா அவர்கள். அவர் இப்படி எழுதியிருக்கிறது ஒவ்வொன்றுக்கும் அவர் எழுதியிருக்கிறதுக்கு மறுப்பு தெரிவிச்சு இதை இப்படி செஞ்சிருக்கலாம், ஏன் கண்ணகி இதை எரிக்கணும், ஏன் இளங்கோவடிகளுக்கே ஒரு இடத்துல 106வது பக்கம் என்று நினைக்கிறேன், காட்சிப்படுத்தாதது ஏன் அப்படின்னு இளங்கோவடிகளுக்கே ஒரு கேள்வி. இது தொடக்கத்துல இருந்தே அறிவு கூர்மையான தகவல்களை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அந்த திங்களை போற்றுதும் ஞாயிறை போற்றுதும், ஏன் 2 டபுள் சொல்லி இவர் கடவுள் வாழ்த்தாக தொடங்கணும், இவருக்கு தெய்வத்தின் மீது நம்பிக்கை இல்லையா, இயற்கையின் பக்தி எப்படி இப்படி 2 சொல்லு போடுறான்னு சொல்லிட்டு அதாவது கண்ணகி போய் அரண்மனைக்கு வெளியில இருந்து வாயிலோயே என்று 2 தடவை சொல்றது.
அப்புறம் இறைமிறை பிழைத்தவன் வாகிலோயே என்று மறுபடி சொல்றது. இப்படி ரெண்டு சொல்லு எப்படிலாம் ஒரு இடத்துல வரும், அது வந்து பயத்தினால வரும், வந்து பக்தியினால வரும் அப்படின்ற அந்த சொல்ல ஆராய்ச்சியை பற்றி அவர் அற்புதமா விளக்கியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் அவரு நாங்கள் எல்லாம் எல்லாருமே படிச்சிருப்போம். அரும்பதை உரைகாரர்கள்ல தொடங்கி அடியாருக்கு நல்லார் வரையும் உரைகள் சிலப்பதிகாரத்துக்கு வந்திருக்கு. ஆனால் ஐயா அவர்கள் தொடக்கம் முதலாகவே மன்னர்கள் எப்படி உருவானாங்க அப்படின்றதுக்கு வரலாறு சொல்றாரு. முல்லை நில மக்கள் இருந்து உருவானார்கள், மன்னர்களே முல்லை நில மக்கள் இருந்து தான் உருவாயிருக்க முடியும் என்ற சாட்சி ஆதாரங்களை தருகின்றார். அதோடு மட்டுமல்லாமல் அரசு என்பது என்ன அப்படின்றதுக்கு விளக்கம் சொல்றாரு. நிலம் நாடுண்டா எப்படி இருக்கும் விளக்கம் சொல்றாரு. அரசியல்டா என்ன, எல்லா அதுல ஒரு இது சொல்றாரு. வேதியியல், இயற்பியல், சமூக அறிவியல் எல்லாத்துக்கும் இந்த இப்படி இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லிடலாம். அரசியல் என்பதற்கு விளக்கம் இதுவரைக்கும் சொல்லப்படவில்லை என்று சொல்லி அரிஸ்டாட்டில்ல தொடங்கி கன்பூசியஸ் வரையும் சொல்றாரு. சொல்லி இவங்கெல்லாம் இந்த அரசியலுக்கு விளக்கம் தந்திருக்காங்க, ஆனால் முழுமையான விளக்கம் அல்ல, அழிக்க முடியல அவங்களாலையும் அப்படின்னு இதுவரைக்கும் அது அழிக்கப்படாமல் தான் இருக்கு அரசியலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லுகின்ற பாங்கு இருக்கே, அது ஒரு ரெண்டாவது அவர் சொல்லிக்கிட்டு வரையிலேயே இது கண்ணகி காப்பியம்னு வச்சிருக்கலாம்ல, எதுக்கு சிலப்பதிகாரம்னு வைக்கணும், சிலம்புண்டு ஏன் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க போறாரு. அவருடைய அந்த உள்ளத்துல என்றைக்கும் ஆறாக ஓடிக்கொண்டு இருக்கிற கம்பன் காவியத்திலிருந்து வந்து கிஷ்கிந்தையில இருக்கக்கூடிய அந்த காண்டத்துல ராமன் லட்சுமணரும் தேடி போகையில அங்கே சுக்ரீவன் தன்னுடைய அந்த ராவணன் சீதையை கடத்திட்டு போகையில சீதை அந்த போட்டு வச்ச அந்த நகை மூட்டைகளை எடுத்துட்டு வந்து அவுத்து ஒவ்வொரு நகையா காட்டி இதுல எல்லாத்தையும் இது அண்ணியுடைய சில நகைகளா பாரு அப்படின்னு சொல்லல, அத நெத்தியிலிருந்து இடுப்பு வரையும் அணிந்திருக்கிற நகைகள்லாம் இது எனக்கு தெரியல என்று விடையளித்து வந்த லட்சுமணன் பாதத்திற்குரியத அந்த சிலம்ப காட்டினோன்னு இது அண்ணியுடையதுதான் நான் பார்த்திருக்கிறேன் என்று சொல்லுகின்ற அந்த அந்த அதை கொண்டு வந்து அந்த சிலப்பதிகாரம் என்பதற்கு கொடுக்கின்ற சான்று இருக்கு பாருங்க, ரொம்ப துல்லியமானது. இது மட்டுமல்ல, உரையாசிரியர்களை கூட அவர் விட்டு வைக்கல. உரையாசிரியர்களை சொல்றாரு, உரையாசிரியர்கள்லாம் இலக்கிய போக்குடன் உண்மையை சொல்ல வேண்டும், இலக்கியத்தில் வாய்மை தவறிவிட்டால் வரலாறே மாறிடும் அப்படின்னு சொல்றாரு. உரையாசிரியர்கள் எல்லாம் நீங்க ஜாதிக்குள்ளேயும் மதத்துக்குள்ளேயும் ஒரு வட்டத்துக்குள்ளேயே இருந்துகிட்டு நீங்க கதை ஓட்டத்தை மாற்றி எழுதக்கூடாதுன்றத அவரு கண்டிப்புடன் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, படிக்கையில சில பாடம் நடத்துறதுக்கெல்லாம் இது ரொம்ப ஒரு யதார்த்த நிலையில இருக்கு. ஒரு மன்னன்ட்ட போனா எப்படி நேரடியா போக கூடாது, சைட்ல தான் போய் நிக்கணும். ஒருத்த குறை ஏதாவது சொல்றாங்க கேக்குறாங்க, நீதி கேக்குறாங்க அப்படின்னு சொன்னா சைடுல இருந்து தான் கேட்கணும். ஆனால் கண்ணகி வந்து நேர மன்னனுக்கு நேர போய் என்ன சொன்னா, அதுலயும் ஒரு சின்ன பாயிண்ட சொல்லியிருப்பாரு. அங்க வந்து கோப்பெருந்தேவி வந்து நகை அணிந்தவள், இங்கே நகை அணியாதவள். அங்கே கணவரோடு பாண்டிய மன்னனோடு இருக்கிறவள், இங்கே கணவனை இழந்தவள். ஒவ்வொன்னையும் அப்படி சொல்லுவாரு, டக்கு 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 டக்குன்னு கேள்வி கேட்டு கேட்டு சொல்லுவாரு. ஏன் எரிக்கிற இடத்துல அந்த பரத்தியர்கள் இருக்கக்கூடிய இடம் எதற்கு எரிக்கப்படவில்லை எல்லாம் சொல்லி, அப்புறம் ஒரு இடத்துல தீய எரிக்கிறதுல எங்க மகாபாரதத்துல போறாரு. மகாபாரதத்துக்கு போய் சாட்சியங்களை கொண்டு வந்து அர்ஜுனன் காண்டவ வனத்தை அழிக்கும் பொழுது அங்க தீ பரவுவதில் மக்கள் எப்படியெல்லாம் துன்பப்பட்டாங்க. அப்புறம் வந்து இலங்கையில அனுமன் இலங்கையை எரிக்கையில ஓடி போய் அரக்கர்கள் எல்லாம் தீ பரவி எப்படி ஓடி போய் தண்ணியில நினைச்சுக்கிட்டு கலரி குதிச்சாங்க, கத்துனாங்க. இதெல்லாம் வந்து இங்க ஏன் வந்து காட்சிப்பட இளங்கோவடிகள் இப்படி தீ பறவையில மக்கள் அலறி அடிக்கின்ற எதெல்லாம் துன்பப்பட்ட காட்சிகளை காட்சிப்படுத்தாதது ஏன் என்று கேள்விப்படுத்துகின்றார். சொல்லுக்கு மறுபேச்சு, சொல்லுக்கு சொல்லு வேற சொல்லு, பேச்சுக்கு மறுபேச்சாக பேசி முடித்து இறுதியில அவர் சொல்றாரு, மூட நம்பிக்கைகள் நிறைந்ததை என்னால் இந்த காப்பியத்தில் ஒத்துக்கொள்ள முடியாது, இருப்பினும் கால ஓட்டத்திற்கு அதை வந்து ஐயா இவரு முகமது முஹைதீன் ஐயா அவர்கள் சொன்னாங்க, அந்த கடைசியாக மூட நம்பிக்கைகளுக்கு பற்பட்டு அது வந்து காலத்திற்கு தகுந்த ஒவ்வாத சில கதைகளும் உண்டு இதுல அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாரு. ரொம்ப அருமையான ஒரு நிலை. இப்படியான காப்பியத்தை வெகு சுலபமாக படித்து கொடுக்கின்ற
எழுத்தாளர்கள் வரிசையில முன்னிற்பவர், ராமநாதபுர மண்ணிலே முன்னிற்கக்கூடிய எழுத்தாளர். அவர் வாழ்க பல்லாண்டு என வாழ்த்தி நிறைவு செய்கின்றேன். வளைகுடா தமிழ்ச்சங்கம் அத்தனை பேருக்கும், இதை நிகழ்ச்சியை நடத்தின அத்தனை பேருக்குமே என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. முனைவர் பாலமுருகன் அவர்கள் சிறப்பான வகையிலே வாழ்த்துறை வழங்கி மிக்க நன்றி. நிறைவாக நம்முடைய இந்த நிகழ்ச்சியின் நூலாசிரியர் மற்றும் ஆடிட்டர், தமிழக அரசின் தமிழ் செம்மல் விருதாளர் ஆடிட்டர் சுந்தரராஜன் அவர்கள் ஏற்புரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீட்டில் இருக்கீங்க, மீட் எடுத்துக்கங்க. பேசுங்க. வீடியோ வந்துருச்சா? கேக்குது. வீடியோ தெரியுதா? தெரியுது. உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவருக்கே சரணாங்கள். வளைகுடா தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் முனைவர் வணக்கத்துக்குரிய ஆவண்ணா முகமது மொய்தீன் ஐயா அவர்களே, இவ்விழாவை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கின்ற இச்சங்கத்தினுடைய பொதுச் செயலாளரும் எங்கள் மாவட்டத்தை சார்ந்த முதுவை இதயத்துல்லா அவர்களே, என்னுடைய புத்தகத்தை மிக அழகாக, நேர்த்தியாக, உண்மையாக, ஆழமாக, உயர்வாக அவர் தெரியல திருநாள் செய்த எங்கள் கம்பன் கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சேதி செம்மொழி இலக்கியத்தின் சபையினுடைய பொதுச் செயலாளரும் ராமநாதபுரம் முத்தமிழ் மன்றத்தினுடைய தலைவருமான அருமை நடமாடும் கவிஞர் மானப்பிரியன் அவர்களே, இவ்விழாவிலே மிக அற்புதமாக கவிதை வடிவிலே என் இதயத்தை குடிகொண்ட, என் இதயத்தில் ஆட்சி செய்கின்ற என் அருமை பரம்பரைவால் பைந்தமிழ் பேரனுடைய தலைவர் இதய அவர்களே, இதற்கு முன்னால் என்னுடைய புஸ்தகத்தை பற்றி மிக அற்புதமாக சுருக்கமாக பேசினால் ஆழமான கருத்தை இந்த மன்றத்தில் எடுத்துரைத்த கவிஞர் நூர் பாத்திமா அவர்களே. ஐயா, உங்க கேமரா இன்னும் கொஞ்சம் மேல வச்சுங்க. கேமரா நீங்க குனிஞ்சு பிடிக்கல இதாகுது, முகம் நல்லா இப்ப தெரியுதா? நல்லா இருக்கு. இப்ப நல்லா இருக்கா? பேசு. அடுத்தபடியாக சையம்மாள் கல்லூரியினுடைய பேராசிரியரும் கம்பன் கழகத்தினுடைய செயலாளருமான அன்பு சகோதரர் முனைவர் பாலமுருகன் அவர்கள் மிக அற்புதமாக வாழ்த்து வழங்குகிறார்கள். அவர்களுக்கும் என் நெஞ்சிலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அடுத்தபடியாக இளைஞ மாநிலத்திலிருந்து வருகை புரிந்திருக்கின்ற பெரியவர், உண்மையிலே எனக்கு 76 வயசு, அவருக்கு 86 வயசு, என்னை விட அவர் 10 வயசு கூடலாம். ஆனா அவருடைய ஆசி இந்த நேரத்தில் எனக்கு கிடைத்தது. இன்னும் பல புத்தகங்கள் எழுதுவதற்கு உந்துதலாக இருந்தது என்பதை இந்த நேரத்திலே பதிவு கண்டு, நீங்களும் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று, தமிழுக்கு தொண்டாற்ற வேண்டும் என்று என் நெஞ்சார்ந்த உளமாற வாழ்த்து உங்களுக்கு தெரிவித்து அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக அற்புதமாக இந்த புஸ்தகத்தை பற்றி எல்லோரும் நல்ல மிக ஆழமான கருத்துக்களை எடுத்து சொன்னீர்கள். நான் கிட்டத்தட்ட எழுத்துலையிலே நான் தொழிலுக்கு வந்து கிட்டத்தட்ட 52 ஆண்டுகள் ஆகின்றன. 52 ஆண்டுகளிலே எனக்கு எந்த விதமான பழக்க வழக்கம் கிடையாது. ஒரே பழக்கம், தினந்தோறும் படிக்க வேண்டும், தமிழை அறிந்து கொள்ள வேண்டும், தமிழ் காவியங்களை படிக்க வேண்டும். இது ஒண்ணுதான் என்னுடைய குறிக்கோள். தொழில் போக மித்த நேரத்தில் எல்லாமே வேற எங்கும் என்னுடைய நேரத்தை செலவழிக்காமல் புஸ்தகத்திலேயே என்னுடைய வாழ்க்கை எல்லாமே நான் ஈடுபட்ட காரணத்தினால் இன்று 35 புக்குகள் எழுதுகிற அளவுக்கு எனக்கு இன்று இறைவன் என்னை படித்திருக்கிறான் என்றால், படித்ததனால் இந்த புக்குகள் எழுத என்று சொல்லி வந்தது.
இருந்தாலும் நான் ராமாயணத்தையும் சரி, மகாபாரதத்தையும் சரி, ஆன்மீக நூல்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் அலசி ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது என் மனசிலே ஒரு சில சந்தேகங்கள் இருந்தன. அந்த சந்தேகங்களுக்கு விலை காணத்தான் நான் எழுத்தாளராக மாறினேன். அதுதான் மிக மிக உண்மை. அதாவது எந்த அளவு மக்களை அடிமைப்படுத்தி பயமுறுத்தி அவரவர்கள் சுயநலத்திற்காக நம்மளை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்ற உண்மையை நான் சமீப காலமாகத்தான் புரிந்து கொண்டேன். அந்த சமீப காலமா புரிந்து கொண்டதனுடைய நோக்கத்தில் தான் இந்த புத்தகம்லாம் வெளிவந்தது. ஆக நம்முடைய 50 காப்பியங்களில் சிலப்பதிகாரம் நம்மளுக்கு மிக முக்கியமான காப்பியமாக இருந்தாலும் இளங்கோடியவர்கள் 2ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட ஒரு சமண நூலாகும். அந்த சமண காவியத்தை அவர் தமிழிலே வடித்து கொடுத்திருக்கின்றார். அது தமிழுக்குள்ள பெருமை. ஆதி காலத்தில் 2வது நூற்றாண்டில் எழுதப்பட்ட நூலானது அவர் உண்மையிலேயே மிக அற்புதமாக நிலங்களை பற்றியும், ஆட்சி முறைகளை பற்றியும், ஆறுகளை பற்றியும், நாடுகளை பற்றியும், மக்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றியும் மிக அற்புதமாக அவர் எழுதியிருந்தது எனக்கு தெரியும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் அல்ல. ஆனால் இன்று 21ஆம் ஆண்டு நடந்துகிட்டு இருக்கின்ற காலத்திலே மனிதர்களுடைய அவசர தேவைகளையும், மனிதனுடைய உடனடியாக முன்னேற வேண்டும், உடனடியாக பெரியாளாக வேண்டும் என்ற ஒரு தாக்கோடு இலங்கை சமுதாயம் இருக்கின்ற காரணத்திலே இவர்களுக்கு மத்தியிலே ஒரு மூட நம்பிக்கை வளர்ப்பது போல் இந்த காவியங்கள் அமையக்கூடாது. இந்த மூட நம்பிக்கையிலேயே நம்ம வளர்க்கக்கூடாது. இந்த மூட நம்பிக்கையினால்தான் மக்களுடைய தன்னம்பிக்கை அழிந்து விடுகிறது. அப்ப தன்னம்பிக்கையை வளர்க்க வேண்டும் என்றால் மூட நம்பிக்கையை விட்டு வெளியே வர வேண்டும். ஆகவே இதுக்கு ஒரே எழுத்து மூலியமா தான் செய்ய முடியும் என்ற உயர்ந்த நோக்கத்தான் எழுத்து முதலாக நீதியில் சிலம்பு என்ற நோக்கை நான் வடிக்கின்றேன். ஏனென்றால் இந்த கதையிலே வரும் பாருங்கள், ஒரு தெருவிற்கு ஒரு பூதம் வரும். அந்த பூதம் அடுத்தவன் மனைவியை பேசும் பொழுதோ, அடுத்தவன் மனைவியை கவருகின்ற பொழுதோ அந்த பூதமானது அவனை அடித்து கொண்டு விடும். இப்படி ஒரு பதிவு பண்ணியிருப்பாரு. இங்க கோவலனுடைய வரலாறுல இதை பதிவு பண்ணியிருப்பாரு. அப்ப நான் என்ன என் இளைஞர்கள் கேட்கிறாங்கன்னா, இந்த மாதிரி பூதம் தெருவில் 4 பூதம் இருந்தா நாட்டுல எந்த எல்லா பொம்பளை பிள்ளையும் நல்லா இருக்கவே, சிறுமியெல்லாம் கற்பை இழக்க மாட்டாங்களே, எல்லாருமே நல்லா இருப்பாங்களே, இது என்ன அர்த்தம்? அப்ப சிலப்பதிகாரத்துல அன்னைக்கு இளங்கோடிகள் சொன்னாருன்னா ஏன் இன்னைக்கு இல்லை அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த இளைஞர்களுக்கு படிச்சுட்டு கேட்கும் போது அதுக்கு பதில் சொல்ல முடியல. அப்ப என்ன அது, அதாவது கதையினுடைய நோக்கத்திற்காகவும் கதையினுடைய வளர்ச்சிக்காகவும் கதையினுடைய தன்மைக்காகவே சேர்க்கப்பட்ட கற்பனையை எதிர்கால சந்தையினருக்கு அது தவறான ஒரு வழிபோக்காக மாறிவிடுகிறது. அதுதான் எழுத்தாளர்கள், உரையாளர்களை நான் எழுதுவேன். உண்மையை உண்மைப்படி எழுத வேண்டும். எதை மிகுதியாகவோ அல்லது மதத்திற்கு சார்பாகவோ, ஜாதி சார்பாகவோ, பொருளாதார சார்பாகவோ நாம் எழுதுவது தவறு. உண்மையை உண்மைப்படி எழுதணும் என்றால் எதிர்கால சந்ததிக்கு மிக திறமையாக இருக்கும் என்பதைத்தான் நான் இந்த நீதியில் சிலம்பிலே மிக அற்புதமாக எழுதிக்கிறேன். இல்லை 2வது இன்னொன்று என்னன்னு கேட்டா, நீதியில கணவனை தவறான நீதிய கோவலன் கழுத்து துணடிக்கப்பட்டு இறக்கப்பட்டான், ரைட். அதை கேள்விப்பட்ட அரண்மனைக்கு வந்தால் என்னுடைய கணவனை தவறான நீதியின் முறைப்படி அவரை மரணடித்து விட்டான்னு சொன்னோம்னா யானை அரச யானை கல்வன் என்று சொல்லி கீழே இறந்துடுறான். உடனே அவர் மனைவி என்ன பண்றா, அவன் மேல அவளை இறந்துடுறா. ஆக கண்ணையினுடைய கோட்பாடு, கண்ணையினுடைய அந்த பேச்சானது, அந்த நீதியினுடைய கோரிக்கையானது அவர் சொன்ன உடனே அவர் இறந்து விடுகிறார்கள். அப்ப கணவன் இறந்ததற்கு ஒரு உயிர் போனதற்கு 2 உயிரை வாங்கிவிட்டார். இத கொஞ்சம் நல்லா நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இப்படி ஒரு கொலை நடந்துச்சுன்னா திருவள்ளுவர்களை பூரா கொல்லணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் முடிவு எடுத்தானா நாட்டினுடைய சமுதாயத்தின் வளர்ச்சி எப்படி வரும்? இவ என்ன பண்ணிட்டா, அவனு 2 பேர் இறந்துட்டாங்க. அப்ப 2 பேர் இறந்துட்டாங்க, தவறான நீதி கொடுத்தனால இறைவன் அவங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேர போய் வானத்தில் ஏறி போயிருந்திருக்கலாம். ஆனா மதுரையே இருக்கணும், எல்லாருமே சாகணும், அந்த தீண்டவர் எல்லாருமே சாகணும்னு சொல்றத டிசைட் பண்றதுக்கு இவளுக்கு யார் பவர் கொடுத்தா? யார் இவளுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது?
அப்ப இன்னொரு என்னன்னா மாடல்னு சொல்லிட்டு ஒருத்தன் வருவான். மாடல்னு சொல்லிட்டு மதுரா தேவின்னு ஒன்று இருக்கும். அந்த மதுரா தேவி கண்ணகிக்கு பின்னாடி இருந்து அதை அட்வைஸ் பண்ணுவாங்க. கண்ணகி, நீ செஞ்ச கோபம்லாம் சரி, உனக்கு இது ஏன் நடந்துச்சுன்னா, உன்னுடைய வீட்டுக்காரர் உன்னுடைய கணவன் முன்பிறவியில இந்த மாதிரி ஒரு சேவகனா இருந்து தவறான நீதியில ஒருத்தனை பிடிச்சு கொண்டதுனால உனக்கு இந்த காலத்தை இறந்துட்டான்னு சொல்றது. இதெல்லாம் கதையினுடைய அம்சத்துக்கு கதையை வலுப்படுத்துறதுக்காக சொல்லப்பட காரணங்கள். ஆனால் இதை அந்த தமிழ் அழகுக்கு வேணா பயன்படுத்திக் கொள்ளாம ஒழிய வாழ்க்கையை நெருக்கி ஒத்து வர. அதுக்குத்தான் இந்த எழுத்துல நான் என்ன பண்ணேன், நீதி சிலம்புன்னு சொல்லி பல விதமான கோட்பாடுகளை நான் எக்காரணத்தை கொண்டு இளங்கோடிகளை குறைத்தே நான் மதிப்பிடவில்லை. இளங்கோடிகளுடைய எழுத்தை நான் குறைக்கவில்லை. இளங்கோடியுடைய கருத்தை நான் மாற்றவில்லை. இளங்கோடியுடைய எண்ணத்தை நான் மாற்றவில்லை. ஆனால் செயல்பட்ட சில விஷயங்கள், சொல்லப்பட்ட சில கருத்துக்கள் இந்த காலகட்ட இளைஞர்களுக்கு இது ஒத்து வராது. ஆகவே இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இந்த புத்தகத்தை படிப்பீர்களானால் நீங்கள் மூட நம்பிக்கையை தவிர்த்து தன்னம்பிக்கை வளர்ப்பதற்கும், தன்னம்பிக்கையை வளர்க்க வாழ்வாதாரம் சிறப்பதற்கும் இது ஏதுவாக இருக்கும் என்பது மேலான கருத்தை கொண்டு இந்த புத்தகத்தை படித்தேன். நீங்கள் சொல்லுகின்ற எல்லோருடைய அறிவுரையும் எனக்கு புதிய உந்து சக்தியை கொடுத்திருக்கிறது. இன்னும் என்னுடைய எழுத்திலே புதிய கோணத்திலே புதிய எண்ணத்திலே நான் எழுதுவதற்கு தயாராக இருக்கிறேன். நீங்க கொடுத்த அத்தனை பேருக்கு என்னுடைய புதிய உத்வேகம் கொடுத்ததற்காக உங்கள் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த மனமார்ந்த உளமார்ந்த நன்றினையும் வாழ்த்தனையும் சொல்லி என்னுடைய எழுத்துக்கு இன்னும் இதை போல் பல கூட்டங்களை போற்றி என்னை வாழ்த்தி வரவேற்கும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு என்னை இந்த நிகழ்ச்சியை வளைகுடா தமிழ்ச்சங்கத்தின் மூலமாக ஏற்பாடு செய்து கொடுத்த அருமை நண்பர் புதுவை இதயத்துள்ள அவர்களுக்கு கம்பங்கலத்தின் சார்பாகவும் சேது சமூகத்தின் சார்பாகவும் புத்தக மன்றத்தின் சார்பாகவும் எங்கள் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் சந்திப்போம் என்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. மிகவும் சிறப்பான வகையிலே உங்களுடைய ஏற்புரை நிகழ்த்தி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்தமைக்கு வளைகுடா தமிழ்ச்சங்கம் துபாயின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கவிஞர் மானுட பிரியன், நிறைவு கருத்து எதுவும் சொல்லணும்னா நீங்க ஒரு வார்த்தை சொல்லலாம். நம்ம முடிவுக்கு வந்தோம். மிக சிறப்பாக நேர்த்தியாக மிகச்சிறந்த ஆளுமைகளை எல்லாம் அளவுடாகின்ற ஒரு அற்புதமான ஏற்பாட்டை செய்திருக்கக்கூடிய துபாய் வளைகுடா தமிழ்ச்சங்கத்திற்கு தலைவர், அதனுடைய பொறுப்பாளர் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு நன்றியை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. நிகழ்ச்சி நிறைவு கூறுகிறது. மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.